வணக்கம் ஜோ நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிராபவ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆண்டில் அரசாங்க ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த தமிழ் வருடத்தினுடைய மேஜர் சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அரசாங்கம், அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் இருக்கும். அதாவது நாட்டு நடப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது, பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை மேம்போக்காக அப்படியே பஞ்சபூதங்கள் காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதும் அங்கங்கே கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரவலாக நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், விபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருடத்தினுடைய அமைப்பே சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டாக ஒரு துளி மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெருசாக நமக்கு இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, அவ்வளோதானே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். பட் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்திலே கணிக்க முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது யாரும் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம். அது மனிதர்களுடைய இயல்பு தான். இந்த வருடத்தினுடைய மொத்த அமைப்புமே அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன இம்பேக்டாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நடுத்தர மக்கள், சராசரியான மக்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. சின்ன சின்ன விளைவுகளை, நல்லது கெட்டது கலந்த விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான மக்களுடைய நிலை, வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நடுத்தர நிலைகளில் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு, சாம்ராஜ்யம் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது தவிர இந்த வருடத்தில் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அசட் ரீதியான விஷயங்கள், தவிர விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி நிலையும் சீரான நிலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில் எதுவுமே சீராக இருந்தது அப்படின்னா தான் நல்லது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ள இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப கீழ் மட்டத்தில், அடிமட்டத்தில் காணாமல் போன விஷயங்கள்லாம் திரும்பவும் வளர்ச்சியை கொண்டுட்டு நடுநிலைக்கு கொண்டு நிறுத்தும். ஒரு சீரான நிலைகளுக்கு இந்த 3 விஷயங்களும் கொண்டு சேர்க்கும். அண்ட் இதனால் மக்களுக்கு பயன்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இனி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது ஒரு நடுநிலைத்தன்மையோடு செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். காரணம், ராசியின் அடிப்படையில் சுபகிரகம் மற்றும் அசுப கிரகம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் பலத்தோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அது தவிர ராசியிலேயே கேதுவும் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் பொதுவான வகையில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவுமே இக்கட்டான காலகட்டமாக தான் இருந்துக்கிட்டு வருது.
கடந்த 2 வருடங்களாகவே இந்த சிம்மராசி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மனச்சோர்வோடும் கவலைகளோடும் போராடி கொண்டிருப்பவங்களாக இருந்துட்டு வருவாங்க. அதிலும் 2025ஆம் வருடம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவுமே சிரமமாக தான் இருந்துட்டு வந்தது. இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தது. அதனால் அப்பப்போ ஒரு சில நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் எங்கே தான் என்ன தான் சுற்றினாலும் கடைசியில் வீடு திரும்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன தான் ஒரு சில நல்ல விஷயங்களை பார்த்தாலும் திரும்ப திரும்ப அவங்க ஒரு விதமான மனச்சோர்வுகளுக்கும் கவலைகளுக்கும் ஆட்பட்டுக்கிட்டே வந்துட்டுருப்பாங்க. ஸோ இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதிலெல்லாம் பெருசாக மாற்றங்கிறது இருக்காது. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னும் அந்த அசுப கிரகங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சுப கிரகங்களுடைய அனுகிரகம் உடன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் கடந்த 2 வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த வருடம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய மோசம் இல்லை அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆனாலும் சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்கும் முழுவதும் அந்த நிலையை விட்டு இன்னும் விலகலை. அதே நிலைகளாக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. என்ன கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அவ்வளோதான். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆசை உணர்வுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மி. அப்படியே ஏதாவது இருந்தாலும் கூட அதெல்லாம் நேரடியாக வெளிப்படுத்தலாம் மாட்டாங்க. பை நேச்சராகவே அவங்க வந்து இந்த சென்டிமெண்ட் விஷயங்களுக்கெல்லாம் அவங்க அவ்வளோவாக இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக பிரதிபலிக்கும். இவங்க வந்து அதுக்குள்ளே சிக்கிறது கிடையாது, ஆனால் இவங்களை சுற்றி அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். அது எல்லாத்தையும் ரொம்ப அசால்ட்டாக கடந்து போகக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. இந்த சிம்மராசிக்காரங்களை குடும்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு குறை சொல்கிறவங்களும் இருப்பாங்க. கல் மாதிரி இருக்கிறாங்க பாரு, கொஞ்சமாவது கரையிறாங்களா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக சிம்மராசிக்காரங்க கரைய மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. சும்மா உணர்ச்சி வயப்பட்டு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகிறதே கிடையாது. அந்த மாதிரி அவங்கள யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. நிதர்சனத்தில் எது ஒத்து வரும் எது ஒத்து வராது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி காரியத்தை நடத்தி வருவாங்க. அதனால் சும்மா தொட்டதுக்கெல்லாம் சிரிக்கணும், தொட்டதுக்கெல்லாம் அழுகணும் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ட்ராமா மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லைப்பா அப்படின்னு அவங்க ஒதுங்கி போகத்தான் பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ளே பாசம் நேசம் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதை அவங்க வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அங்கே இருக்காது. அன்பு, பாசம், நேசம், காதல் இதெல்லாம் என்ன ஒரு உணர்வு, அந்த உணர்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க பார்ப்பாங்களே எல்லாமே. சும்மா ஆகா ஓஹோன்னு வாய் வார்த்தைகளில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் அவங்க வந்து அதை எல்லாத்தையுமே செயலில் தான் காட்டுவாங்க. ஸோ அதனால் ஜென்ரலாக அவங்க பார்க்குறதுக்கு எந்த ஒரு ஆசாபாசங்களும் மற்றவங்க போல தான் இருப்பாங்க. பட் ஆசாபாசங்களும் ப்ராக்டிக்கலாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க. பை நேச்சராகவே இது சிம்ம ராசிக்கு உரித்தான ஒரு குணம். கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலையை சமீப காலமாக அவங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க. இந்த பராபவ தமிழ் வருடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் இன்னும் கூடுதலாக வேலை செய்யும்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஏதோ அங்கங்கே ஒரு சில விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு வந்திருக்கும். பட் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா அதுவுமே இருக்காது. ரொம்ப 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 ப்ராக்டிக்கலான மைண்ட் செட் அவங்களுக்கு உருவாயிடும். சும்மா இந்த சென்டிமெண்ட் பேத்தல்கள் இல்லை சுச்சுவேஷன் ரீதியாக சலனப்படுறது, பயப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இனி அவங்க பெருசாக இடம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது எல்லாம் தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்க, அரைகுறை தெரிஞ்சவங்க பேசாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சிம்ம ராசிக்காரங்க இப்போது பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போதைய நிலையில் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எது ஒர்க் அவுட் ஆகும் எது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது கிளியராக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய காரியங்கள், பேச்சு நடை எல்லாமே இருக்குமே. எல்லாமே சும்மா எல்லாரும் செய்கிறாங்க அப்படிங்கிறக்கா தானும் செய்யணும் அப்படிங்கிற நிலைகள் அவங்களுக்கு இருக்காது. அதனால் இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க எல்லாமே அளவெடுத்து வச்ச மாதிரி அளவாக தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மைண்ட் லெவலில் எந்த ஒரு சலனத்தன்மையும் இல்லாமல் அவங்க இருக்கிறதுனால.
ரொம்ப ஆக்டிவாக அவங்களால இருக்கவே முடியாது. சிம்மராசிக்கு இந்த கெரியர் பேஸ்டான விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளாக தான் பார்க்கப்படுது. 1008 பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக ஸ்தானங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான விஷயங்களாகத்தான் இப்போ வரைக்கும் கை கொடுத்துட்டு வருது. இந்த தமிழ் வருடத்திலும் அந்த நிலைகள் நல்லபடியாகவே வேலை செய்யுது. அதனால் கெரியர் பேஸ்டான விஷயங்கள் காரியங்களில் நல்ல விஷயங்களை பார்த்துட்டு வருவாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்றிருக்கும். பொதுவாக சிம்மராசிக்காரங்களும் இந்த அஷ்டமச்செடிகள் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்கணுங்கிற ஆசைகள் எதிர்பார்த்துருப்பாங்க. இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக தனியாக ஏதாவது ஒரு இடத்துல போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் உங்களுக்கு உருவாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் பூர்த்தி ஆவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும். பொருளாதார நிலைகள் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது தான். காசு பணங்கள் இல்லாமல் இல்லை, வராமல் இல்லை. ஆனால் என்ன இருந்தாலும் பண ரீதியாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள், தொந்தரவுகள், மன அழுத்தம் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். காசு பணங்கள் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை தான். அதுலேயும் இப்போது சமீப காலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சேமிப்புகள் அப்படிங்கிறது மேலே ஒரு ஈடுபாடே இல்லாமல் போயிருக்கும். இந்த காசு பண்ண விஷயங்கள் அப்படின்னாலே மனமானது ஒரு மாதிரி வறுமை ஸ்தானத்தை நோக்கி போகாமல் பற்றி பெருசாக யோசிக்கவே முடியாது. இப்போ இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மன சங்கடங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். ஸோ பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் பெரிய அளவில் இருக்காது. காசு பண்ண விஷயங்களில் சாதகமான நிலைகளை பார்க்க முடியும். வரா கடன்கள், பழைய பாக்கிகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவீங்க. அதே போல் கடன்களை செட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரும். ஏதோ ஒரு வகையில் இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்துருவாங்க. ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சேமிப்புகள் உயருமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்களில் ஒரு சுமூகமான நிலைகளை பார்க்க முடியும். இப்போ குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எது எப்படியோ இந்த ஒரு விஷயங்களை இன்னும் சிம்மராசிக்காரங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தனிப்பட்ட நிலையில் சிம்மராசிக்காரங்க தான் அலமோதிட்டு இருக்காங்க. எல்லாமே குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் வரும்போது இன்னும் கட்டுக்கோப்பார் போயிட்டு தான் இருக்குது. அவங்களுடைய கைப்பிடிக்குள்ளே தான் பெரும்பாலான விஷயங்கள் இருக்குது. அதில் சிம்மராசிக்காரங்க இன்னுமே சுதாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த தமிழ் வருடத்துலையும் அந்த நிலைகள் தொடரும். ஸோ குடும்ப வாழ்க்கை பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. இன்னும் ஒரு படி நல்ல விஷயங்களை வேணாலும் பார்க்கலாம். அதனால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ள அனுசரியான நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே கூட ஒரு சிலர் உங்களுக்கு நல்ல ஆதரவோடு இருந்துட்டு வருவாங்க. அதனால் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் தான் இருக்குது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செயல்படுங்க. கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். திருமண காரியங்கள், புத்திரபாக்கிய நிலைகளில் பொறுமை அப்படிங்கிறது கட்டாயம் தேவை. அதே போல் குடும்பத்துக்குள்ள இந்த கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலுமே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமல் தான் எல்லா விஷயங்களும் இருக்கும். அதாவது நாணயத்துக்கு 2 பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் சிரிச்சாங்கன்னா மறுநேரம் முறைக்கத்தான் செய்வாங்க. ஸோ அந்த உறவுகளுக்குள்ள அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஒரு சாதகமான வருடமாக தான் இருக்கும். இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிலருக்கு கல்வி வித்தைகள் வகையில் வாலண்டியராகவே சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களாகவே இருந்துட்டு வரும். ஸோ மாணவர்களுக்கு ஒரு சாதகமான வருடமாக தான் இருக்குது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களும் ஒரு சாதகமான நிலைகளே இருக்குது. வீடு, நிலபுலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மறைமுக ஆதாய அனுகூலங்களை பெற்று வருவீங்க. ஸோ ஓவராலாக இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு நடுநிலைத்தன்மையோடு தான் செயல்பட்டு இருக்கும். அதனால் பொறுமை மற்றும் நிதானத்தோடு செயல்பட்டு வாங்க, நன்மை உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.